டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். இன்றைய தலைப்புச் செய்திகள். மேகதாது அணை திட்டத்திற்கு தடை கோரி தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு, தமிழக அரசு நடவடிக்கை. ராகுலுக்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்த பணிகள் இருந்ததால் முதலமைச்சர் விஜயை சந்திக்க இயலவில்லை, பிரவீன் சக்கரவர்த்தி விளக்கம். சிங்கப்பெண் அதிரடி படை திட்டம் இன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த தொடக்க விழா ரத்து. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் குடியிருந்த அரசு வீட்டை காலி செய்தார் இபிஎஸ், ராயப்பேட்டையில் புது வீட்டில் குடியேறினார். மகன், மருமகன் மற்றும் கட்சி நிர்வாகிகளுடன் மைசூர் சென்றார் மு.க. ஸ்டாலின். ஜூன் 2ஆம் தேதி சென்னை திரும்ப உள்ளதாக தகவல். இனி விரிவான செய்திகள். மேகதாது அணை திட்டத்திற்கு தடை கோரி தமிழக அரசு தேசிய பசுமை தீர்ப்பாயத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளது. டெல்லியில் மூத்த சட்ட நிபுணர்களுடன் முதலமைச்சர் ஜோசப் விஜய் ஆலோசனை நடத்தியதை தொடர்ந்து இந்த நடவடிக்கையை அரசு மேற்கொண்டுள்ளது. சுற்றுச்சூழல் விதிகளை மீறும் மேகதாது அணை திட்டத்திற்கு சூழல் அனுமதி தர மத்திய அரசுக்கு தடை விதிக்க வேண்டும் என மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. முதலமைச்சர் ஜோசப் விஜய் அறிவித்த சிங்கப்பெண் அதிரடி திட்டத்தின் தொடக்க விழா இன்று நடைபெறுவதாக இருந்த நிலையில் அது ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 27ஆம் தேதி இந்த விழா நடைபெறுவதாக இருந்தது. ஆனால் முதலமைச்சர் விஜய் டெல்லி சென்றதால் அன்றும் இந்த நிகழ்ச்சி ரத்து செய்யப்பட்டதாக கூறப்பட்டது. ராகுல் காந்திக்கு ஏற்கனவே திட்டமிட்டிருந்த சில நிகழ்ச்சிகள் இருந்ததால் முதலமைச்சர் ஜோசப் விஜயை சந்திக்கவில்லை என காங்கிரஸ் கட்சியின் பிரவீன் சக்கரவர்த்தி தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அவர், பிரதமரை சந்தித்த பின் ராகுலை சந்திக்க முதலமைச்சர் விஜய் நேரம் கேட்டிருந்ததாக தெரிவித்துள்ளார். ஆனால் அப்போது ராகுலுக்கு திட்டமிட்ட வேறு பணிகள் இருந்ததால் சந்திக்க இயலவில்லை என்றும், அடுத்த முறை டெல்லிக்கு வரும்போது சந்திப்பு நிச்சயம் நடைபெறும் என்றும் பிரவீன் சக்கரவர்த்தி கூறினார். மகன் மற்றும் மருமகனுடன் ஸ்டாலின் தனி விமானம் மூலம் மைசூர் சென்றார். அங்கிருந்து காரில் அவர் குடகுமலைக்கு சென்றுள்ளார். ஓய்வெடுத்துவிட்டு ஜூன் 2ஆம் தேதி சென்னை திரும்புவார் என கூறப்படுகிறது. தேர்தல் வாக்குப்பதிவு முடிந்ததும் ஸ்டாலின் தன் குடும்பத்துடன் கொடைக்கானல் சென்றிருந்தார். அங்கு 5 நாட்கள் அவர் தங்கியிருந்தார். ஸ்டாலினுடன் கட்சியின் மூத்த நிர்வாகிகள் சிலர் சென்றுள்ளதாக கூறப்படுகிறது. சென்னை கிரீன்வேஸ் சாலையில் குடியிருந்த வீட்டை இபிஎஸ் காலி செய்துள்ளார். அமைச்சர், முதலமைச்சர், எதிர்க்கட்சி தலைவர் என பதவி வகித்த இபிஎஸ் கடந்த 2011ஆம் ஆண்டில் இருந்து கிரீன்வேஸ் சாலையில் குடியிருந்தார். நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் பின்னடைவை சந்தித்த நிலையில் அவர் கிரீன்வேஸ் சாலையில் உள்ள வீட்டை காலி செய்து ராயப்பேட்டையில் புது வீட்டில் குடியேறியுள்ளார். தாவேகாவின் சோஃபா மாடல் ஆட்சியில் போலீசாருக்கும் பாதுகாப்பு இல்லை, போலீசாரால் மக்களுக்கும் பாதுகாப்பு இல்லை என உதயநிதி ஸ்டாலின் கடுமையாக விமர்சித்துள்ளார். காவலர் கை உடைக்கப்பட்ட சம்பவம், காவலரால் சிறுவன் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவம் ஆகியவற்றை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இதனை தடுக்க காவல்துறையை ஆக்கப்பூர்வமாக செயல்பட வைக்க முதலமைச்சர் முயற்சி எடுக்க வேண்டும் என்றும் உதயநிதி வலியுறுத்தியுள்ளார். பிரபல நடிகர் சத்யேந்திரா உடல்நலக்குறைவால் காலமானார். 150க்கும் மேற்பட்ட படங்களில் சிறு சிறு வேடங்களில் நடித்திருந்த அவர் தனது வித்தியாசமான நடிப்பில் அனைவரையும் கவர்ந்து வந்தார். ரகுவரன் இயக்கிய 7வது மனிதன் படத்தில் இவர் அறிமுகமானார். இவர் நடித்த நாக் அவுட் குறும்பட திரைப்படம் தேசிய விருதை பெற்றது குறிப்பிடத்தக்கது. டாக்டர் ஸ்ரீவர்மா ஆயுள் தரும் ஆயுர்வேதா அறுவை சிகிச்சையில்லா குணம் ஆயுள் கால நிவாரணம். பிரான்ச் எக்ஸ்பிரஸ் கொரியர் பிரைவேட் லிமிடெட், டொமஸ்டிக் இன்டர்நேஷனல் கார்கோ. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.